சாதாரண மக்களிடத்துல இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்துல எந்த பதிவும் இல்லை. அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல. ஜாதகம் எழுதி வச்சிருந்தா கூட அந்த ஒரு ஆவணமா அவன் எடுத்துவானான்னு தெரியல. அந்த 11 ஆவணத்துல இல்ல. எங்க பரம்பரையில யாருக்குமே சொத்து கிடையாது. எனக்கு என் பேர்லயும் கிடையாது, எங்க அப்பா பேர்லயும் கிடையாது, எங்க அம்மா பேர்லயும் கிடையாது, எங்க தாத்தா பேர்லயும் கிடையாது. சும்மா புறம்போக்கில் ஒரு 10 குடிசையில தான் எல்லாருமே வாழ்ந்தோம். எங்களுக்கு அதுக்கே பட்டா கிடையாது. 2002ல எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியல பெயர் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பூத் லெவல் ஆபீசர் வந்து உதவி செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும். செல்போன்ல வேலை செய்யலன்னா செய்ய முடியாது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். அதுல பேர் இல்லைன்னா உன் பேர் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் கைட்லைன்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் சொல்றான். 2002 அல்லது 2003 நீ வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடத்தினாயா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல வேணாலும் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல. சொல்றான், ஓரலா சொல்றான், நாங்க நடத்துறோம், SIR நடத்துறோம். 2001 தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு. 2002 நமக்கு பொருந்தாது. அதுக்கு பிறகு 2006 தான் எலெக்ஷன் நடந்துச்சு. 2002 நடந்த SIR படி அந்த வாக்காளர் பட்டியலில் பெற்றோரின் அல்லது கணவன் அல்லது மனைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரத்தை இந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்து ஒரு 13-12 ஆவணங்களை சொல்றான். அதுல இந்த 3 ஆவணங்கள் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கடுமையா கண்டிச்ச பிறகு ஆதார் அட்டையை வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் கொடுத்துருக்கிறான். BLO வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ண முடியுங்கிற அதிகாரத்தோட, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், மறுத்தாலும் மறுக்கலாம். அந்த அதிகாரத்தோடு 12வது ஆவணமா ஆதார் அட்டை சேர்த்திருக்கிறாங்க. இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா, உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை. சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும். அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தா காட்டணும். 11 ஆவணங்களும் அவன் கேட்கிற 11 ஆவணங்களும் ஆதார் அட்டை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் ஆவணங்களையோ காட்ட வேண்டும். அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் 11 ஆவணங்களை. அதை காட்டலன்னா உன் பேர் அதில் இருக்காது, இடம்பெறாது. இத இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள், யாரும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு தேவை NRC என்கிற பெயரேடு, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத பத்தி, தேர்தலில் ஜெயிக்கிறது அது வேற தில்லுமுள்ளு, அதுக்கு தனி, அது ஓட்டு திருட்டு, அது தனி நடவடிக்கை, அது தனி நடவடிக்கை. ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது, முழுமைப்படுத்த விரும்புவது சாதாரண மக்களிடத்துல இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்துல எந்த பதிவும் இல்லை. அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல. ஜாதகம் எழுதி வச்சிருந்தா கூட அந்த ஒரு ஆவணமா அவன் எடுத்துவானான்னு தெரியல. அந்த 11 ஆவணத்துல அது இல்லை. இப்ப எனக்கு வந்து பிறந்த தேதிக்கான ஆதாரத்தை காட்ட முடியும். என் தாய்க்கு பிறந்த தேதியை ஆதாரத்தை காட்ட முடியாது. ஸ்கூல் சர்டிபிகேட் கிடையாது. சரி, வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி உண்டா? எங்க பரம்பரையில யாருக்குமே சொத்து கிடையாது. எனக்கு என் பேர்லயும் கிடையாது, எங்க அப்பா பேர்லயும் கிடையாது, எங்க அம்மா பேர்லயும் கிடையாது, எங்க தாத்தா பேர்லயும் கிடையாது. சும்மா புறம்போக்கில் ஒரு 10 குடிசையில தான் எல்லாருமே வாழ்ந்தோம். எங்களுக்கு அதுக்கே பட்டா கிடையாது. நீண்ட காலமா பட்டா இல்லை. இப்ப நான் தலையெடுத்த பிறகுதான் பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவுக்கான ஆதாரமும் கிடையாது. அப்படி பட்டா சீட்டு இந்த வீட்டுல இல்லை. தேடினா எடுத்துடலாம். இப்ப எங்க அம்மாவுக்கு நான் இந்த 11 ஆவணத்துல எந்த ஆவணத்தை காட்ட முடியும்? அவங்க இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க, இந்த தேதியில தான் பிறந்தாங்க, அவங்களுக்கு இந்த வயசு என்று ஆதாரத்தை எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும்? பேர் சேர்க்க முடியாது, வாக்காளர் பட்டியல் சேர்க்க முடியாது. இந்த ஒரு வாரத்துல தமிழ்நாட்டில் 25% பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வாக்காளர்களை அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை. குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது. நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது, வேலை வாய்ப்பை கேட்க முடியாது.
வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அரசு நலத்திட்டங்களையும் உன்னால பெற முடியாது. இந்த தலைமுறையில பெற்றோரும் வச்சுங்க, அடுத்த தலைமுறையில கட்டாயமா அகதிகள் ஆக்கப்படும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்நிய நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கென்று சிறப்பு அகதிகள் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மெக்சிகோல இருந்தும் பல நாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் அல்லாதவர்கள், வாக்குரிமை அல்லாதவர்கள், குடியுரிமை அல்லாதவர்கள் என்று தனிமைப்படுத்தி அகதிகள் முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில், ஒரு சில அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கான முகாம்களை உருவாக்க இருக்கிறார்கள். அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்கள் ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும். இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது, யூகம் கிடையாது. இதான் 20 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது. இதெல்லாம் ஏன் RSS செய்யறா அப்படின்னு சொன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம். அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு, தெருவில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு. இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம். அதுதான் ஈக்குவாலிட்டி. இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டா வைத்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள். பட்டா போன்ற சொத்து பத்திரங்களை அல்லது இதர ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.